வணக்கம் நண்பர்களே. இன்று டிஎன்பிஎஸ்சி ப்ரூஃப் ரீடர் தேர்வுக்கான தமிழ் இலக்கணத்தில் இருந்து 20 முக்கிய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினை பார்க்க போகிறோம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். கேள்வி 1. தமிழ் என்ற சொல்லின் வகை என்ன? உங்கள் பதிலை நினைத்து கொள்ளுங்கள். சரியான பதில் பெயர் சொல். கேள்வி 2. நடந்தான் என்பது எந்த காலம்? உங்கள் பதிலை நினைத்துக் கொள்ளுங்கள். சரியான பதில் இறந்த காலம். கேள்வி 3. அழகான மலர் என்பதில் அழகான என்பது. உங்கள் பதிலை நினைத்துக் கொள்ளுங்கள். சரியான பதில் ஒரு சொல். கேள்வி 4. ஓடினான் என்பது. சரியான பதில் வினைச்சொல். மரம் என்பதன் பன்மை. சரியான பதில் மரங்கள். கேள்வி 6. கல்வி என்பதற்கு இணைச்சொல். சரியான பதில் படிப்பு. உங்கள் பதிலை நினைத்துக் கொள்ளுங்கள். சரியான பதில் படிப்பு. கேள்வி 7. வந்தான் என்பதன் எதிர்காலம். உங்கள் பதிலை நினைத்துக் கொள்ளுங்கள். சரியான பதில் வருவான். வந்தான் என்றால் வருவான், எதிர்காலம். பறவை என்பது. கேள்வி 8. பறவை என்பது. சரியான பதில் உயிருள்ள பெயர்ச்சொல். சரியான பதில் உயிருள்ள பெயர்ச்சொல். கேள்வி 9. வேகமாக என்பது. உங்கள் பதிலை நினைத்துக் கொள்ளுங்கள். சரியான பதில் வினையடை. கேள்வி 10. மாணவன் என்பது பெண்பால். உங்கள் பதிலை நினைத்துக் கொள்ளுங்கள். சரியான பதில் மாணவி. கேள்வி 11. நூல் என்பதன் பன்மை. சரியான பதில் நூல்கள். கள் என்று சொன்னால் பன்மை, கள் இல்லாமல் இருந்தால் ஒருமை. இதில் கள் என்று சேர்ந்திருக்கு, அது என்னன்னா பன்மை. கேள்வி 12. சிரித்தான் என்பது. உங்கள் பதிலை நினைத்துக் கொள்ளுங்கள். சரியான பதில் இறந்த காலம். கேள்வி 13. மிகவும் என்பது. உங்கள் பதிலை நினைத்துக் கொள்ளுங்கள். சரியான பதில் பார்த்தீங்கன்னா வினையடை. கேள்வி 14. அவன் பள்ளிக்கு சென்றான். இதில் எழுவாய் எது? உங்கள் பதிலை நினைத்துக் கொள்ளுங்கள். பதில் அவன். நல்லவன் என்பதில் நல்ல என்பது. சரியான பதில் பெயரடை. சரியான பதில் பெயரடை. கேள்வி எண் 16. கேள்வி எண் 16. எழுதுகிறேன் என்பது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், பெயர் சொல். விடை பார்த்தீங்கன்னா நிகழ்காலம். எழுதுகிறேன், எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கிறது, அதனால நிகழ்காலம். கேள்வி எண் 17. வீடு என்பதன் வேற்றுமை உருபு. உருபு பார்த்தீங்கன்னா கூ வரணும். அப்போ வீட்டிற்கு. பதில் என்னது? வீட்டிற்கு. உருபு வீட்டிற்கு. விடை வீட்டிற்கு. 18. கடல் என்பதற்கு எதிர்ச்சொல். கடல். கடலுக்கு எதிர்ச்சொல் மலை. கடலுக்கு எதிர்ச்சொல் எதுவுமே இல்லாமல் இருக்கும் பாருங்க. தண்ணி சம்பந்தமாக எதுவுமே இல்லாத இருக்கும். 19. அம்மா அழைத்தார். இதில் பயனிலை எது? அழைத்தார் அப்படிங்கிறது பயனிலை. பதில் ஆன்சர் என்ன? சரி, அழைத்தார். லாஸ்ட் கொஸ்டின் 20. தமிழ் மொழி இனிமையானது. இதில் இனிமையானது என்பது. சரியான பதிலை நினைத்துக் கொள்ளுங்கள். சரியான பதில் பயனிலை. பயனிலை எழுவாய் செய்யப்படும் பொருள் இடைச்சொல் கொடுத்துருக்காங்க. விடை பயனிலை. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.